தமிழ் சினிமாவோட ஸ்டார் நடிகர்கள் படங்கள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் பொது புத்திக்கு அப்பாற்பட்டு சில போல்டான விஷயங்களை தைரியமா பேசுறதும் ரொம்பவே அபூர்வமாக தான் நடக்கும். அப்படி ஒரு அபூர்வமான படமா தான் அஜித்தோட விடாமுயற்சி வெளிவந்திருக்கு. ஒரு மாஸ் படத்துக்கான டெம்ப்ளேட்டை சுக்குநூறா உடைச்சி எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீன் பை சீன் இந்த படத்துல வித்தியாசமான முயற்சிகளை கையாண்டிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்ச விஷயம் த்ரிஷாவோட கேரக்டரை வடிவமைச்ச விதம் தான். பொதுவா தமிழ் சினிமால ஒரு பொண்ணு டிவோர்ஸ் கேட்டா புருஷன் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த பொண்ணை தான் குறை சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் சீன் வைப்பாங்க. மௌனராகம் படத்துல ரேவதி டிவோர்ஸ் கேட்பாங்கன்றதுக்காக அந்த படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு எப்படி டிவோர்ஸ் கேட்கலாம், அதை குடும்பத்தோட எப்படி பார்க்க முடியும்னு கொஸ்டின் பண்ணாங்க. அப்படி இருந்த தமிழ் சினிமால ஹீரோயின் டிவோர்ஸ் கேட்கற மாதிரி சீன் வச்சது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் ரீதியான சிக்கல்கள், அந்த பெண்ணோட தரப்புல இருக்க நியாயங்கள்னு விடாமுயற்சி படத்துல த்ரிஷாவோட கேரக்டரை அட்டகாசமா டீல் பண்ணியிருப்பாங்க. என்னதான் ஹீரோ தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசியா ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறது தான் தமிழ் சினிமாவோட வழக்கம். லவ் டுடே டாடான்னு இப்போ வரைக்கும் இந்த பிற்போக்குத்தனத்தை தான் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆனா விடாமுயற்சி படத்துல டிவோர்ஸ் கேட்கிற த்ரிஷாவை எந்த இடத்துலயும் தப்பா காட்டியிருக்க மாட்டாங்க. அஜித்தும் டைரக்டரும் நினைச்சிருந்தா அந்த கேரக்டருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சீன் வச்சு ஈஸியா தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்கியிருக்கலாம். ஆனா அதை வாண்டடா தவிர்த்து தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமா அமைஞ்சிருக்காரு அஜித். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனான பிரேக் டவுன் படத்துல இப்படி ஒரு எபிசோடே இருக்காது. ஆனா தமிழ் சமூகத்துக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்ச அஜித்தும் மகிழ் திருமேனியும் ரொம்பவே அழகா இந்த படத்துல இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மிட் லைஃப்ல ஏற்படக்கூடிய கிரைசிஸை தமிழ் சினிமால எந்த படத்துலயும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. அதையும் விடாமுயற்சி படத்துல ரொம்பவே நீட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 45 வயசு ஆளு பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அஜித் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ரியாக்ட் பண்றாரு. ஆரவ் கிட்டலாம் அடி வாங்குற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு. இப்படி தன்னோட இமேஜை தூக்கி எறிஞ்சி ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அஜித் செஞ்சிருக்காரு. தமிழ் சினிமால உண்மையிலேயே இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அங்கங்க சில குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி விடாமுயற்சி படம் ஏன் தமிழ் சினிமாவோட பொக்கிஷங்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். நீங்க அஜித் ரசிகரா இருந்தாலும் சரி, இல்ல அஜித்தை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுனாலும் சரி, இந்த படத்தை கட்டாயம் குடும்பத்தோட பார்த்துடுங்க. ஏன்னா இந்த படம் பேசுற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த சமூகமும் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்க வீட்டில் இருக்க பெண்களை நீங்க எப்படி பார்க்கணும், அவங்களோட முடிவுகளுக்கு நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு பொண்ணு டிவோர்ஸ் கேட்டா உடனே அதை சந்தேக பார்வையில பார்க்காம அவங்க தரப்பு நியாயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிற பல விஷயங்களை இந்த படம் பேசியிருக்கு. ஒரு பக்கம் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ, எதை சொன்னா ஆடியன்ஸ் கைத்தட்டுவாங்களோ, அது தப்பாவே இருந்தாலும் அதை சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை காட்டுற ஹீரோக்களுக்கு மத்தியில இன்னொரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு டிஸ்கஷனை முன் வச்ச அஜித் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் தான். அந்த வகையில விடாமுயற்சி தமிழ் சினிமாவோட புது முயற்சி.